தமிழக வெற்றி கழகம் இங்கே ஜெயிச்சிருக்கு. ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடணும், ஆனால் கூப்பிட மாட்டாரு. ஆனால் பார்த்தோன்னா அது சட்ட சிக்கலாக இருக்குன்னு பார்த்தா சட்ட சிக்கலாக கிடையாது, அது அவருக்கு ஒரு சிக்கலாக இருக்க போல இருக்கு. கவர்னர் கேட்கறது என்ன கேட்குறாருன்னா 118 எம்எல்ஏ காமிங்கன்றது. அது கேட்க வேண்டிய அவசியம் கவர்னருக்கு இல்லை. கர்நாடகா எஸ்ஆர் பொம்மை வழக்கிலேயே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது அதுக்கு எதிர்த்து செயல்படுறாங்க. சட்டமன்றத்தில் 118 எம்எல்ஏ நிரூபிக்க வேண்டிய விஷயம் இது. ஆனால் இதை கவர்னர் ஏன் கேட்குறது? கவர்னர் யாராலு அது முதல் தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் ஒன்று. அடுத்து இந்த பக்கம் வாங்க. ஐயுஎம்எல் அப்படின்னு கட்சி இருக்கு, தனி கட்சிங்க. அவரு நீங்கள் ஒரு தனி கட்சின்றதுனால உங்களை மதித்து வந்து உங்களை கூட்டணி கூப்பிடுறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும் கூட்டணிக்கு? இல்லைங்க நான் வரேன், இல்லை வரலைங்க, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்கள் ஸ்டாலின் கிட்ட கேளுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யார் நீ? சரி, அங்கதான் அப்படி சொன்ன பார்த்தா உடனே வந்து ஒரு பேட்டி கொடுக்குற. அந்த பேட்டியில் என்ன, எங்க தலைவர் ஸ்டாலின் அவர் தான் எங்க தலைவர், அவர் சொன்னதான் நாங்கள் இது பண்ண முடியும், அவர் சொன்னா நாங்கள் போவோம். அப்புறம் உனக்கு எதுக்காக தனி கட்சியே? யாரை தனி கட்சி ஆரம்பிச்சிருக்க? மக்களை ஏமாத்தவா? மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி உட்காந்து ஜாலியாக கொடுத்து போயிருக்கீங்க. ஐயுஎம்எலுக்கு ஓட்டு போட்டா நம்மளோட பாதுகாப்பு பார்த்துக்குவாருன்னு உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்க மக்களுக்கு நீங்க உண்மையா இல்லையே? கேட்டா உங்க தலைவர் ஸ்டாலின், அப்போ உனக்கு எதுதான் கட்சி? உனக்கு எது கட்சி? அப்படியே இந்த பக்கம் வாங்க. சிபிஐ சிபிஎம் திருமாவளவன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க வந்து மேல்மட்ட குழுவில் உட்காந்து பேசி முடிவு பண்ணிட்டு தான் சொல்லுவோம் அப்படின்றாங்க. மேல்மட்ட குழு யார்? இந்த மேல்மட்ட குழு அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க தான் கட்சி தலைவர். சிபிஐ சிபிஎம் திருமாவளவன் இவங்க தான் கட்சி தலைவர். இவங்க யார்கிட்ட விசாரணை எனக்கு தெரியல. நீங்க யாருக்கோசம் பயப்படுறீங்க உங்களுக்கு தெரியல. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பயம்? உங்களுக்கு ஆட்சியில பங்கு தரனாலும் உங்களுக்கு பயம், அதிகாரத்துல பங்குனாலும் பயம். ஆனா கடைசி வரைக்கும் சில கட்சிகளை போய் இப்படியே இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட மாட்டீங்க. என்னதாங்க உங்க பிரச்சனை? எதுவும் பேசி பிரோஜனம் இல்லைங்க. இன்னும் நல்லா அவனு கேட்டுங்க. ரீஎலெக்ஷனே வச்சாலும் இன்னும் பெருசா தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிடும், அசால்ட்டா ஜெயிக்கும். அது உங்களுக்கே தெரியும். கடைசியா அவன் சொல்லிக்கிறேன். இதையும் விஜய் அவர்கள் மேடையில சொல்லிட்டாரு, ஒண்ணு நீ இல்லைன்னா நான், புதுசா ஒருத்தர் உள்ள விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க அப்படிதான் நடந்திருக்கு. ஒண்ணு நீ ஆளு இல்லை நான் ஆள்றேன். புதுசா ஒருத்தர் உள்ள வந்துடக்கூடாது. உள்ள வந்துட்டா நம்ம திருட்டுத்தனத்தை எல்லாம் அவன் கண்டுபிடித்து விடுவாங்க என்ற பயம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி போட்டு நம்ம ஆளலாம் என்று முடிவு பண்ணியிருக்கீங்க. இன்னொரு அறிவிப்போ ஃபுல்லா வெளில வரல, சரிங்களா? ஆனா அதிமுக எம்எல்ஏகளும் சரி திமுக எம்எல்ஏகளும் சரி அங்கங்க கொளுத்தி போட்டுட்டே இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.